இந்த கால குழப்பத்துல தாங்க கணவன், மனைவி 2 பேருமே வேலைக்கு போகக்கூடிய ஒரு குழப்பம், ஒரு சிரமம் பல குடும்பங்களுக்கு மத்தியில வந்துருச்சு. "ஃபலா யுக்ரிஜன்னகுமா மினல் ஜன்னதி ஃபதஷ்கா." சூரத்து தாஹாவுடைய 117வது வசனம் சகோதரர்களே. இதுல வந்து ஷைத்தான் உங்கள் இருவரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விடாதபடி கவனமாக இருங்கள். இல்லைன்னா நீங்க பெரிய இன்னலுக்கு உள்ளாவீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த இடத்துல இந்த வசனத்தோட ஆரம்பத்துல 2 பேருக்கும் உங்க 2 பேருக்கும் ஷைத்தான் வந்து எதிரியாக இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஆதம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்ட்ட. ஆனா நீர் துன்பப்படுவீர் சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட மட்டும் சொல்றான். இந்த ஆயத்துடைய முடிவுல. இந்த இடத்துல நீன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம மட்டும் ஐசோலேட் பண்ணக்கூடிய வார்த்தையாக இருக்கு. நீங்கள் இருவரும் துன்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லல. ஃபதஷ்கா என்று சொல்றான். நீர் துன்பப்படுவீர் என்று ஒருமை வடிவில இந்த வாக்கியம் வந்து வருது. உலமாக்கல் முஃபஸ்ஸிரூன்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதன் பின்னால் உள்ள ஞானத்தை விளக்குறாங்க. அல்லாஹ் வந்து ஆணின் மீது தான் வாழ்க்கை வாழ்வாதாரத்துடைய பொறுப்பை சுமத்தி இருக்கிறான். அவன் தான் உழைக்கணும், அவன் தான் சம்பாதிக்கணும், அவன் தான் குடும்பத்தை பாதுகாக்கணும் போன்ற நிறைய கடமைகள் கணவன் மீது தான் இருக்கு. பெண்கள் வந்து வீட்ல வந்து அமைதியோடு, சந்தோஷமாக, பாதுகாப்போடு, நிம்மதியாக இருந்து குடும்பத்தை பார்த்துக் கொள்வது, குழந்தைகளை வளர்க்கக்கூடிய முக்கிய பணியில பங்கு கொள்வது, இது போன்ற உயர்ந்த பொறுப்புல இருக்கிறாங்க. ஆனா இன்னைய சமூகத்துல நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா? பெண்ணும் வெளிய போய் கட்டாயமா வேலை செய்யணும்னு சொல்லி, அந்த ஊர் அந்தந்த ஊருடைய கலாச்சாரங்களாக ஆகிவிட்டது. சமூகம் அப்படி ஒரு பிரஷர பெண்கள் மீது கொடுக்குது. இருவரும் சமமாக வெளியுலக சுமையை சுமக்க வேண்டும், ஏற்க வேண்டும் அப்படின்லாம் சொல்றாங்க. குடும்ப பொறுப்புகள் அனைத்தும் வந்து பொருளாதார அடிப்படையில பகிரிடப்பட பங்கு கொள்ள வேண்டும், பகிரப்பட வேண்டும் என்று மக்கள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகனாக இது ஆயிடுச்சு. இந்த சிந்தனை வந்து இஸ்லாமிய இயற்கை அமைப்புக்கு முரணான ஒரு சிந்தனைங்க. இஸ்லாம் கொடுக்கக்கூடிய குடும்ப அமைப்பு என்னன்னா, ஆண் வெளியே சென்று ஹலாலாக உழைத்து குடும்பத்திற்கு வாழ்வாதாரம் தரணும். பெண் வந்து குழந்தைகளை ஈமானோடு, ஒழுக்கத்தோடு, அன்போடு, நல்ல வளர்ப்போடு வளர்க்கறதுக்கு முக்கிய பொறுப்பாளி பெண் தான். ஒரு பெண் வந்து உலகத்துல செய்யக்கூடிய மிக முக்கியமான பணிகள்ல ஒன்று, நல்ல தலைமுறையை உருவாக்கணும். அடுத்த தலைமுறைய. குழந்தைகள் வந்து நல்ல சமுதாய உறுப்பினர்களாக வளரணும்னா, அவங்களுக்கு வந்து ஒரு கருணை மிக்க, ஒரு அன்பான ஒரு தாய், ஈமானை ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு தாய், அவங்களுக்குன்னு குவாலிட்டியான நேரத்த ஒதுக்கக்கூடிய ஒரு தாய் இருக்கணுங்க. நற்பண்புகளை அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து விதைக்கணும்னா, ஒரு தாய் கண்டிப்பா தேவைப்படுறா. ஆண் வந்து வெளி உலகத்துல போய் வாழ்க்கை போராட்டத்த சந்திச்சு, பொருளாதார சுமைகள், மன அழுத்தம், பிரச்சனைகள், போட்டிகள், கஷ்டங்கள் என எல்லாத்தையும் எதிர்கொள்றான். அதுக்கேத்த மாரி தான் அல்லாஹ் அவன திடகாத்திரமா படைச்சிருக்கான். அவன் வீட்டுக்கு திரும்பும்போது உடல் சோர்வோடு மட்டும் கிடையாது, மன சோர்வோடும் திரும்புறான். அப்போ வீட்ல அவனுக்கு அமைதியின் இடமாக, சந்தோஷத்தின் இடமாக, நிம்மதியின் இடமாக பெண் இருக்கணும். ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்ப பெண்கள் இல்ல. அவங்க ஒரு ஷிஃப்ட் வேலைக்கு போயிடுறாங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா, அவங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய ஒரு தாய் இல்ல. அவங்களும் வேலைக்கு போறாங்க. இவரும் வேலைக்கு போறாரு, அவங்களும் வேலைக்கு போயிறாங்க. இதனால கணவனுக்கும் பாதிப்பு, பிள்ளைகளுக்கும் பாதிப்பு, அந்த பெண்ணுக்கும் பாதிப்பு. பல ஆராய்ச்சிகள், கருத்து கணிப்புகள் என்ன சொன்னா, பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க வேலைக்கு போறதுனால, உடல் ரீதியாக, உள்ளம் ரீதியாக என்று நெறைய ஆராய்ச்சிகள் வந்திருக்கு இப்போ. அவங்க மீது அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா அது இருக்கு. அதை அவங்களே விரும்பல என்று பெண்களே சொல்கிறார்கள். அந்த காலத்துல இருந்த சாலிகான பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கணவன் வேலைக்கு போகும்போது, எங்களால பசியை சகித்துக் கொள்ள முடியும். ஆனால் ஹராமான உணவை சகிக்க முடியாது. அதாவது நரக நெருப்பை எங்களால் சுமக்க முடியாது. ஹராமான வாழ்வாதாரத்தின் மூலம் என்று சொல்லுவாங்க. இதுதான் சாலிகான பெண்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள் என்று சொல்லி கணவனை அனுப்புவாங்க. இப்ப சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா அவங்க தான் வேலைக்கு போயிட்டாங்களே. எப்படியாவது இன்னைக்கு எப்படி சொல்றாங்கன்னா பலரும் எப்படியாவது சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வா காச என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள். இல்லன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விடுறது கணவன. ஹலாலான வழியில தான் பொருளாதாரம் கிடைத்தல் திருப்தி சகோதரர்களே என்ற மனநிலையுடன் பெண்கள் இருந்தார்கள். அதிக பரக்கத்து உள்ள ஒரு திருமணம் வந்து குறைந்த சுமையுடைய ஒரு திருமணம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த கருத்து வந்து நவீன காலத்துல வந்து ரேடிக்கல் ஃபெமினிசம் என்று சொல்லுவாங்க. ரேடிக்கல் பெண்ணியம். இதற்கு வந்து இந்த சிந்தனைக்கு எதிராக இருக்குங்க. ஆண், பெண் வேறுபாடுகளை முழுமையாக மறுத்துட்டு, இருவரும் ஒரே சமூக பங்கை ஏற்கணும்னு சொல்லி, பெண்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குன ஒரு சிந்தனை போக்கு தான் இந்த ரேடிக்கல் ஃபெமினிசம். அடுத்து ஜெண்டர் ரோல் அப்புறம் எரேஷர் ஆஃப் ஜெண்டர் ரோல்ஸ் என்று நடக்குது. ஜெண்டர் ரோல்ஸ் வந்து அழிக்கப்படுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கையான தனிப்பட்ட பொறுப்புகள்லாம் கிடையாது என்ற கருத்தை இவங்க முன்வைக்கிறாங்க. அடுத்து டியூவல் இன்கம் கலாச்சாரம், இரட்டை வருமான கலாச்சாரம் சொல்றாங்க. குடும்பத்துல 2 பேருமே கட்டாயமா வெளியே போய் வேலை செய்யணும் என்று சொல்லக்கூடிய சமூக அழுத்தம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கன்சியூமரிசம் கல்ச்சர்.
அதாவது நுகர்வோர் கலாச்சாரம், ஆடம்பரமா வாழணும், சமூகத்துக்கு அதோட கம்பேர் பண்ணி அவங்கள விட சிறந்தவங்களா நம்ம வாழணும், நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் என்னென்றா குடும்ப அமைப்புக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான் இந்த கன்சியூமரிசம் கலாச்சாரம். ஆனா இந்த இடத்துல நம்ம முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, இஸ்லாம் பெண்கள் வேலைக்கு செய்வதை முழுமையாக தடை செய்யல. அது ஹராம்லாம் இல்லை, அதற்கு அனுமதி இருக்கு. சஹாபிய பெண்மணிகள்ல கூட சிலர் வியாபாரம் செஞ்சாங்க, மற்றவங்களுக்கு கற்று தந்தாங்க, மருத்துவ உதவிகள் செஞ்சாங்க, நர்சிங் செஞ்சிருக்கிறாங்க. இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னால், ஒரு குடும்ப அமைப்பு சிதையக்கூடாது, சிறந்த முறையில் அந்த குடும்பம் இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல குழந்தை வளர்ப்பு புறக்கணிக்கப்படக்கூடாது. பெண் ஆணை போலவே எல்லா சுமையும் கட்டாயமாக ஏற்க வேண்டும் என்ற எண்ணம் திணிக்கப்படக்கூடாது. இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்களை குறிப்பிட்டு குடும்ப வாழ்வாதார பொறுப்பு முதன்மையாக ஆண் கிட்ட தான் இருக்கு என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுது. இந்த வசனம் நமக்கு இஷாரா செய்கிறது என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். பலரும் இன்றைக்கு வேலைக்கு போகக்கூடியவர்கள் குடும்பத்துடைய தேவை சுமை என்பதை தாண்டி பலரும் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று இந்த கன்சியூமர் கல்ச்சர்னால தாக்கம் ஏற்பட்டு ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்றுதான் 2 பேருமே வேலைக்கு போகிறார்கள். தேவை உணவுக்கு கூட வழி இல்லை, வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லை என்று வேலைக்கு போகக்கூடிய கப்பிள்ஸ் ரொம்ப 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 கம்மி நாட்டுல. இது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் என்பதையும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நவீன காலத்துல பார்க்கலாம் இல்லைங்களா, எல்லாருமே என்ன செய்யறாங்க, தாய் தந்தை 2 பேருமே குடும்பத்துல வேலைக்கு போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஸோ இதனால் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய 20 பாதிப்புகளை நம்ம பார்க்க போறோங்க. பல குழந்தைகள் நல்ல முறையில வளர்கிறாங்களா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கு. ஏன்னா பெற்றோருடைய கவனம் சரியா இல்லை அவங்க மீது. பெற்றோர் குவாலிட்டியான டைமை கொடுக்கல பிள்ளைங்களுக்கு. ஸோ பிள்ளைகளை வளர்ப்பதை விட தாய்மார்களுக்கு பெரிய முக்கியமான வேலை என்பது எதுவும் கிடையாது இந்த உலகத்துல. ஏன்னா வீட்டை பார்த்து கொள்ளக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய ஒரு ராணியாக ஒரு பெண் இருக்கிறாள். அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ராஜாவாக அந்த ஆண் இருக்கிறான். இப்படி சூழல்ல வளரக்கூடிய பிள்ளைகள் எப்படி நினைப்பாங்கன்னா, தங்களுக்கு அன்பு குறைவா காட்டப்படுது என்று நினைப்பாங்க. பெற்றோர் நேரம் கொடுக்காததுனால குழந்தை நான் அவங்களுக்கு முக்கியம் இல்லை, 2 பேரும் வேலை வேலைன்னு ஓடுறாங்க என்று உணர்வாங்க. ஸோ பாண்டிங் குறைஞ்சிடும். அடுத்து தனிமை உணர்வு அவங்களுக்கு இருக்கும். அடுத்து செல்ஃப் எஸ்டீம் அவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கும்னு சொல்றாங்க சைக்காலஜிஸ்ட். அடுத்தது அதிக அட்டென்ஷன் சீக்கிங் உடைய பிள்ளைங்களா அவங்க இருப்பாங்க. அதிக கவனம் தேடக்கூடிய நடத்தை உள்ளவங்களாக இருப்பாங்க. மேலும் அவங்க நடத்தையில பிஹேவியரல்ல பிரச்சனைகள் இருக்கும். அடிக்ஷனா இருப்பாங்க. ஸ்கிரீன் அடிக்ஷன் இருக்கும். பேட் கம்பெனி, கெட்ட நண்பர்கள் இருப்பாங்க. நல்ல நண்பர்களாக பெற்றோர்கள் இல்லாத போது அவங்க நண்பர்களை தேடி தெரிவாங்க. ஸோ பெற்றோர்களுடைய கவனிப்பு இல்லாதனால தவறான ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுவாங்க. அவங்களுக்கு அதிகமாக கோபம் வரும். ஒழுக்கம் அவங்களுக்கு குறைவாக இருக்கும். டிசிப்ளினரி இஷ்யூ நிறையா இருக்கும். பொய் பேசக்கூடிய பழக்கம் இருக்கும். சுய கட்டுப்பாடு ரொம்ப குறைவாக இருக்கும். கல்வி அறிவில் வேணா மேபி அவங்க டாப்ல இருப்பாங்க, ஆனால் ஒழுக்கம் இருக்காது. ஒழுக்கம் இல்லைன்னா கல்வி குப்பை தான். அடுத்து ஹோம்ஒர்க் சப்போர்ட் இருக்காது அவங்களுக்கு. லேர்னிங் கேப்ஸ் நிறையா உருவாகும். ரீடிங் பேக் ஹேபிட்ஸ் குறையும். கைடன்ஸ் இல்லாததால கரியர் கன்ஃபியூஷன் வரும். சமூக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேஃப்டி அபாயங்கள் இருக்குது. ஃபிசிக்கல் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது. சரியான மார்க்க ரீதியான வழிகாட்டுதல் அவங்களுக்கு கிடைக்காது. ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்கும். தினமும் குறைஞ்சது பிள்ளைங்களோட ஒரு 2-3 மணி நேரம் குவாலிட்டி டைம் பெற்றோர்கள் கொடுத்தா அவங்க குழந்தையோட ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணணும். இஸ்லாமிக் தர்பியாக்கான வாய்ப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு நல்ல கேர் டேக்கராக அவங்க இருக்கணும். இல்லைன்னா தாத்தா பாட்டியாச்சும் இருக்கணும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர். தங்களுக்கு பொறுப்புக்கு கீழ் உள்ளவர் பற்றி கேட்கப்படுவாங்க. மேலும் அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஸோ தந்தை நிச்சயமாக வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிக்கக்கூடியவராக இருக்கணும். அது அவருடைய பொறுப்பு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவை இல்லாமல் ஒரு தாயும் போகும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும். 20 அபாயங்கள்